வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. விஜயனுடைய பிரச்சார வாகனம் இன்னும் சற்று நேரத்தில் மரக்கடையை அடைய இருக்கிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் விஜயனுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். களத்திலிருந்து செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், களத்தினுடைய நிலவரம் என்ன, விவரங்கள்? விஜய் அவர்களினுடைய பிரச்சார வாகனம் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய பகுதி அருகே வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வாகனம் அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய மரக்கடை பகுதியினுடைய எம்ஜிஆர் சிலை அருகே வந்து இடம் பாத்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் தூரம் தான் இருக்கும். ஆனா இன்னும் அவருடைய வாகனம் அதிக கூட்டம் இருப்பதனால, போக்குவரத்து நெரிசல் இருப்பதனால அந்த பகுதிக்கு அவங்க செல்ல முடியாத, வர முடியாத சூழல் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏகப்பட்ட தொண்டர்கள், ஏராளமான தொண்டர்கள் இந்த பகுதியில இருக்காங்க. இந்த பகுதி அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னா 10:30 மணி. ஆனா தற்போது 2:30 மணி ஆகியும் இன்னும் அவருடைய வாகனம் வர முடியல. தொடர்ந்து அவருடைய ஏர்போர்ட்ல இருந்து புதுக்கோட்டை திருச்சி ஹைவேல இருந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாகவே டிராபிக்கா இருந்தது. அவருடைய வாகனம் வர இடம் ஃபுல்லாவே தொண்டர்கள் அதிக அளவு இருக்கிறாங்க. அவருடைய ரசிகர்கள் அதிக அளவு இருக்காங்க. நிறைய பேர் வீடியோ எடுத்த மாதிரி சாலையில் இரு ஓரங்களிலும் நின்று விஜய் அவர்களை பார்த்தபடி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த திருச்சி பகுதியில பிரச்சாரம், இந்த மரக்கடை பகுதியில பிரச்சாரம் அவர் 20 நிமிடங்கள் தான் செய்ய இருக்கிறார். ஆனா அந்த 20 நிமிடம் பிரச்சாரத்திற்கு வருவதற்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு 5 மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய வாகனம் பயணம் பட்டு வந்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்காக ஏற்கனவே பாத்தீங்கன்னா பனையூர் போன்ற பகுதிகளில், அப்புறம் இந்த விமான நில அகப்படி இடம் வாங்குவதற்காக தொடர்பாக அந்த இடத்துல மக்களை போய் சந்திப்போது கூட பாத்தீங்கன்னா அந்த வாகனம் சிறிய அளவிலான வாகனமா இருந்ததுனால சிரமம் ஏற்பட்டது சென்னையில. ஆனா இப்போது அவர் பிரச்சாரம் செய்வதற்காக பிரத்யேக வாகனம் செய்யப்பட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா 60 மீட்டர் நீளம் கொண்ட பெரிய வாகனம், 30 மீட்டர் அகலம் கொண்ட இந்த வாகனத்துல வாகனம் பெரிய பஸ் மாதிரி, ஒரு ஆம்னி பஸ் அளவுக்கு பெருசா இருக்கும் இந்த பஸ். அதுலதான் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதுல மேல இருக்கக்கூடிய ஓபனிங் வழியா அவர் மக்களை சந்தித்து அந்த பிரச்சார வாகனத்தையே மேடையாக மாற்றி அதிலிருந்து அவர் மக்களிடம் உரையாற்ற இருக்கிறார். இதுவரை மக்களை சந்தித்து அவர் பிரச்சாரத்தையோ எதுவுமே பேசாத நிலையில் முதல் முறையாக அவர் மக்களை சந்தித்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான தன்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, எதை நோக்கி தன்னுடைய அரசியல் பயணம் இருக்க போகிறது என்பதை அவர் இந்த பிரச்சாரத்தின், என இதுவரைக்கும் அரசியல் பிரச்சாரம் செஞ்சதில்ல விஜய் அவர்கள், தற்போதுதான் முதல் அரசியல் பிரச்சாரம் செய்கிறார். அப்போ அவர் மேடையில என்ன பேச போறாரு, எதை சார்ந்து அவருடைய பேச்சுக்கள் இருக்க போகிறது, எதை நோக்கிய அரசியல் பாதையாக அவருடைய பாதை இருக்க போகிறது அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் மாநாடு அது போன்றதான் நடந்திருக்கு. தற்போது அரசியல் பிரச்சாரம் நடக்குது. அப்போ என்னென்ன திட்டங்கள் அவர் கொடுக்க போறாரு, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க போறாரு, மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை என்னென்ன பேச போறாரு. இப்ப இருக்கக்கூடிய பகுதி டெல்டாவினுடைய ஆரம்ப பகுதி திருச்சி. 80% மேல இந்த பகுதியில பாத்தீங்கன்னா விவசாய மக்கள் தான் இருக்காங்க. பெரம்பலூர், அரியலூர் இந்த பகுதியில அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இங்க முழுவதுமே பாத்தீங்கன்னா விவசாய மக்கள் தான் இருக்காங்க. அப்போ அவங்களை சார்ந்து எதுவும் பேச போறாரா, லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கு, அதை எதை பத்தி எல்லாம் அவர் பேச போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எதை அவர் பேசினாலும் ஒரு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவினுடைய பாதையாக அது இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களுக்கு. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் மரக்கடை பகுதியில் எம்ஜிஆர் சிலை முன்பு பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். 300 மீட்டர் தொலைவில் அவருடைய வாகனம் ஊர்ந்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் இணைகிறார். சிவப்பிரியன், அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை விஜய் குறிவைக்கிறார் அப்படின்றத மேற்கோள் காட்டி பேசியிருந்தீங்க. அதே நேரத்தில் நாதாக்காவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய சமீபத்திய பிரச்சாரங்கள், சமீபத்தினுடைய மேடை பேச்சுகள், செய்தியாளர் சந்திப்பில், இது எல்லாத்திலுமே விஜயை காட்டமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியுது. அவருடைய இந்த நிலைக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இல்ல, திரு சீமான் அவர்களுக்கு ஏற்கனவே ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 திராவிட கட்சிகள் மீது விரக்தி அடைந்த இளைஞர்கள் தான். அந்த 18ல இருந்து 24, 25 வயசு இருக்கிறவங்க தான் சீமானுடைய ஓட்டர்ஸ்னுடைய பெரிய காம்பனண்டா அவங்க தான் இருந்தாங்க. ஸோ அந்த காம்பனண்ட் எல்லாமே விஜய் அவர்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த தேர்தல் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுனால தான் சீமான் அவர்கள் ரொம்ப பதட்டமா இருக்கிறாரு. இதை நாம் தமிழர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பட் இருக்கிற உண்மை அதுதான். இதுல என்னன்னா, நீங்க
நிறைய தொகுதிகளில் தமிழ்நாட்டில் 2024 எடுத்து பாருங்க, 1,00,000 1,50,000 போன்ற வாக்குகளை எல்லாம் நாம் தமிழர் கட்சி எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒன்று அந்த கேண்டிடேட்ஸ் மீது வந்து மிகப்பெரிய அதிருப்தி இருந்திருக்கும். இந்த திராவிட கட்சிகள் வேண்டாம், இந்த 2 கட்சியும் வந்து இவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் தான். மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு 50 வயதுக்கு 45 வயதுக்கு மேற்பட்டவர் இருக்கிறது. ஆனா அந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. இந்த பெர்சன்டேஜை கம்பேர் பண்ணும்போது 18ல இருந்து 25 ஒரு கிட்டத்தட்ட 30 வயசு வரையும் இருக்கிறவங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றி ஏதாவது இன்னொரு திராவிட கட்சி வரலாமா, இல்ல ஏதாவது ஒரு தமிழ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இட் இஸ் நாட் அபவுட் ஒரு நேஷனல் பார்ட்டியை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி வந்தா பரவாயில்லை நினைக்கக்கூடிய மக்கள் தான் சீமான் அவர்களுக்கு ஓட்டு. அதே மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. அதனாலதான் சீமான் வந்து நாம வந்து ரொம்ப வெளிப்படையா பார்க்க முடியுது. அவருடைய ஓட் பேங்க் வந்து ரொம்ப வெளிப்படையா எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விஜய் அவர்களை கட்டுப்படுத்தவோ இல்ல விஜய் ஓட் பேங்கை எப்படி நீங்க என்ன சொல்றது கன்ஃபரண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரிசோர்சஸ், அவங்களுக்கு வந்து பூத் கமிட்டி இருக்கு, அவங்களுக்கு வந்து கீழே பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, இன்னொன்று அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பணமும் இருக்குது. பட் சீமான் போன்ற கட்சியில வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பெருசா கிடையாது. அங்க வந்து இட்ஸ் ஒன் மேன் பார்ட்டி. இப்போ விஜய் பார்ட்டி எப்படி வந்து உங்களுக்கு என்னதான் நீங்க உங்களை கீழே வந்து எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னாலும் அந்த பார்ட்டியினோட முகம் வந்து ஆஸ் வி ஸ்பீக் விஜய், வேற யாருமே அந்த கட்சி வந்து அவர்களுடைய செல்வாக்கால் வெற்றி பெறக்கூடியவர்கள் யாருமே கிடையாது விஜயை தவிர்த்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சீமான் அவர்கள் வந்து விஜயை வந்து விமர்சிப்பதாக நான் பார்க்கிறேன். நிச்சயமா தாவேக்காவுடைய கட்டமைப்பு தொடர்பாக பேசும்போது மிக குறுகிய காலத்தில் 2ஆம் கட்ட தலைவர்களை வெளிக்காட்டியிருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியாதா? ஆதவ் அர்ஜுனா, மோகன், அதே போல பல அருண்ராஜ், இப்படி பல தலைவர்களை அவர் உருவாக்கியிருக்கிறார். 2ஆம் கட்ட முகமாக பார்வைக்கு வச்சிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்கலாம்? இல்ல அவங்கெல்லாம் மக்கள் கிட்ட பரிச்சயம் ஆகாத முகங்கள். எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பொழுது மக்கள் கிட்ட பரிச்சயமான முகங்கள் நிறைய அவர்கிட்ட இருந்தது. திமுகவில இருந்து வெளியில வந்தோம். இவங்கெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இன்னும் பரிச்சயம் ஆக வேண்டிய கட்டாயமும் சூழ்நிலைகளும் இன்று இருக்கிறது. ஸோ நீங்க வந்து ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் மட்டும்தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில ரொம்ப நாள் இருந்து வந்தவர். ஆதவ் அர்ஜுனா இஸ் ஸ்டில் அ பொலிட்டிக்கல் நோவிஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி வச்சுட்டு இருந்தாரு. அவருக்கு கட்சி அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்து 1 முதல் 2 வருடம் வரை தான். அருண்ராஜ் வந்து அகைன் இஸ் நியூ டு பாலிடிக்ஸ். ஸோ இங்க விஜய் அவர்களோட இருக்கிறவங்கள பாலிடிக்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க வந்து புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் மட்டும்தான். வேற யாரும் வந்து பெரிய அளவுல மக்கள் கிட்ட போய் அரசியல் பண்ணவங்க கிடையாது. நிர்மல்குமார் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருந்திருக்கிறாரு, இன்னொரு திராவிட கட்சியில 1.5 வருடம் பயணித்திருக்கிறார். ஸோ அதனால நிர்மல்குமாருக்கு வந்து ஓரளவுக்கு இந்த மக்களினுடைய என்னென்ன அவங்களுக்கு வேணுங்கிறது தெரியும். புஷி ஆனந்தும் ஓகே, அவர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தாலும் சரி ஒரு பொலிட்டிக்கலா எப்படி பண்றதுன்னு தெரியும். பட் மற்றவங்களுக்கு வந்து அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு செட்டப் இன்னும் வந்து டிவிகேல உருவாகலை அப்படிங்கிறத தான் நான் வந்து உண்மையா நம்புறேன். ஏன்னா நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்கெல்லாம் விஜய் அவர்களுடைய முகம் நீங்க போதும் அப்படின்னு நினைச்சாலும் கூட கீழே வேலை செய்யறதுக்கு வேணும். இது வந்து ஒரு இடத்துல ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. கட்சி நடத்துவதுங்கிறது வந்து அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அது வந்து ஒரு கிரவுண்ட் லெவல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிரவுண்ட் லெவல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரும் ஒரு ஸ்ட்ரென்த்தும் நிச்சயமா இருக்கணும். இல்லைன்னா உங்களால் லாங் டைம் சர்வைவ் ஆக முடியாது. பட் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல கிரவுண்ட் லெவல் பிரசன்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அந்த கிரவுண்ட் லெவல் பிரசன்ஸ் எல்லாமே வந்து ஒரு முகத்தை நம்பி இருக்கிறது. இப்ப டிஎம்கேல ஏடிஎம்கேல எடுத்து பறிச்சு அது வந்து 4 ஆகும், நான் இல்லைன்னு சொல்ல. எடுத்த உடனே விஜய்க்கு வந்து ஒரு செகண்ட் ரன் லீடர்ஷிப்பை கொண்டு வர முடியுங்கிறத அது வந்து அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. பட் அந்த கட்டமைப்பை கொண்டு வரணும். திமுகல எப்படி ஒரு ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகம் இருந்தாலும் கூட திருச்சிக்கு நேரு, திருச்சிக்கு அன்பில் மகேஷ்,
கரூருக்கு செந்தில் பாலாஜி, அதிமுகவில் மதுரைக்கு செல்லூர் ராஜுவும் ஆர்பி உதயகுமாரும், எப்படி கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கிறாரு, கோயம்புத்தூர்ல வேலுமணி இருக்கிறாரு, அது போன்ற ஒரு விஷயங்களை விஜயும் உருவாக்கணுங்கிறது. அப்பதான் கட்சி வந்து நீங்க லாங் ஸ்டாண்டிங்கா அந்த கட்சியை கொண்டு போக முடியும். செகண்ட் ரங்க் லீடர்ஷிப் வந்து நீங்க வந்து எம்ஜிஆர் மட்டும்தான் ஃபேஸ், ஜெயலலிதா மட்டும்தான் அந்த கட்சிக்கு ஃபேஸா இருந்தாலும் கூட செகண்ட் ரங்க் லீடர்ஷிப் வந்து அந்த இடத்துல அவங்க செய்த அந்த வேலை வந்து அளப்பரியது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட. நிச்சயமா அதே நேரத்தில் நாதாக்காவினுடைய வாக்கு வங்கி, அதாவது விஜயனுடைய வருகை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தாலும் உடனடியாக பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி நாதாக்கா அப்படின்னு பார்க்கலாமா? 8% வாக்குகளை வச்சிருக்கிறாரு, 3வது பெரிய கட்சியாக இருக்கிறார். அந்த இடத்தை நாதாக்கா இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, நீங்க இழப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக, நாதக, பாஜக எல்லா கட்சிகளுக்குமே விஜயனுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியால டிஸ்ரப்ட் ஆகுறாங்க. விஜய்க்கு வந்து அதிமுக ஓட்டு தான் போகும், திமுக ஓட்டு தான் போகும், நாதக ஓட்டு தான் போகும்லாம் சொல்ல முடியாது. திமுக ஓட்டு தான் அதிகமா போகும்னு ஒரு கேம்பெயினை வந்து இப்போ ஒரு சிலர் வந்து எடுத்துக்கிட்டு வராங்க. அப்படிலாம் இல்ல, எல்லா ஓட்டுமே போகுது. ஒரு உச்ச நட்சத்திரம் திரும்ப திரும்ப ஒரு சினிமா பாப்புலாரிட்டில இருந்து தான் விஜயோட பேரே எல்லாருக்கும் தெரியுது. விஜயோட அரசியல் என்னன்னு யாருக்கும் இன்னும் தெரியாது. விஜய வந்து ஒரு ஆக்டரா தான் இன்னமும் பாக்குறாங்க. ஏன்னா அவர் வந்து இனிமே இன்னைக்குதான் பேச போறாரு என்னென்னு. இதுமே இந்த ஒரு 3 மாசத்துலதான் அவர் பாலிட்டிஷியனா இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆகுறாருன்னு பார்க்கணும். ஸோ விஜய் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் பாலிடிக்ஸ்க்கு வரும்போது அது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். ஒரு கட்சியை தான் அஃபெக்ட் பண்ணும். யாரை அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற அனலைசிஸ்குள்ள வரும்போது அங்கதான் வந்து அவர் எதிர்க்கிறது திமுகவை. அப்போ திமுகவுக்கு ஓட்டு போடுறவன் யாரும் விஜய்க்கு போட போதில்லை. அது ஒரு அனாலிசிஸா நீங்க வச்சுக்கலாம். திமுகவை எதிர்க்கும் பொழுது அதிமுகவுக்கு இதுவரையும் ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க அதிமுகவுக்கே கண்டினியூஸா போடுவாங்களா? அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், நாட் ஏடிஎம்கே கோர் ஓட் பேங்க், அவங்க விஜய்க்கு வருவாங்களா? நாதாக்காக்கு ஓட்டு போட்டு இருந்தவங்க யாரு? கம்ப்ளீட்டா ஆன்டி கவர்மெண்ட் ஓட்டு, கம்ப்ளீட்டா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எதிரான ஓட்டு. அவங்க எல்லாம் விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதே கிரௌட் தான், அந்த ஏஜ் குரூப் தான் விஜயும் டார்கெட் பண்றாங்க. இதெல்லாம் அனாலிசிஸ் தான். இதெல்லாம் நம்ம வந்து அகாடமிக்கா இப்ப பேசுறதுக்கு உதவுமே தவிர தேர்தல் நேரத்துல போயிட்டு தேர்தலில் அந்த மக்கள் கொடுக்குற முடிவு மட்டும்தான் சரியான விஷயமா இருக்கு. பட் நாதாக்காவுக்கு வந்து ஒரு செட்பேக் இருக்கும் அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. இதை ஏன் திரும்ப திரும்ப கேட்கப்படுது அப்படின்னா, களத்துல தாவேகாவுக்கும் திமுக ஒரு நிலையை உருவாக்க விஜய் முயற்சிக்கிறார். அதே நேரத்தில் நாதாக்காவுடைய ஒருங்கிணைப்பாளர் தாவேகாவுக்கும் நாதாக்காவுக்கும் போட்டி அப்படின்னு களத்தை திசை திருப்ப முயற்சிக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அவருடைய சமீப காலத்தினுடைய செயல்பாடுகளை பார்க்கிறப்ப. அது எல்லா கட்சிகளுக்குமே வந்து விஜய் சொல்றது வந்து முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் ரெட்டாரிக். அது எப்படி வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, எலக்டோரலா எஸ்டாப்ளிஷே ஆகாத ஒரு கட்சிக்கும் இது வரைக்கும் 30% வச்சிருக்கிற ஒரு கட்சி போட்டியிலே இல்லைன்னு விஜய் சொல்றது வந்து நிச்சயமா ஏத்துக்க முடியாது. அதுக்கு வந்து அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அதை வேலிடேட் பண்ணும். எலக்டோரலா விஜய் வேலிடேட் பண்ணும்போது தான் அதை ஏத்துக்க முடியும். அதிமுகங்கிற கட்சிக்கு 30% வாக்குகள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கிடைச்சுதா இல்லையா? கிடைச்சது, ஓகே. அதுல 5% போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 33ல 28 இருக்குல்ல, இன்னொரு 3 கூட எடுத்துக்கோங்க, 25 இருக்குல்ல. அந்த 25 என்ன பண்ணுவீங்க? அதுதான் கேள்வி. அதிமுக போட்டியிலே இல்லைன்னு சொல்றது வந்து விஜயோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, விஜயோட பொலிட்டிக்கல் ரெட்டாரிக். அது வந்து அது எதுக்குன்னா, நாங்க 2 பேரும் தான் போட்டி போறோம், அதிமுக ஓட்டு போடாதீங்க எனக்கு போடுங்கன்னு விஜய் வந்து ரொம்ப சூசகமா சொல்ல வர்ற ஒரு விஷயமா தான் நான் அதை பாக்குறேன். பட் போட்டியில இது வந்து ட்ரையாங்குலர் ஃபைட்டா இருந்தாலும் கூட ஆஸ் வி ஸ்பீக் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இப்படிதான் இந்த ஃபைட் இருக்கும். ஏடிஎம்கேவை டிஸ்கவுண்ட் பண்ணவே முடியாது. ஏடிஎம்கே மேல ஏன் டிஸ்கவுண்ட் பண்ண முடியாதுன்னா அவங்களோட ஓட் பேங்க் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 50 வருட காலமாக தமிழகத்தில் 30 வருட காலம் ஆண்ட கட்சி, திமுக விட அதிகமா ஆண்ட கட்சி. ஸோ அவங்கள வந்து அவ்வளவு ஈஸியா நீங்க இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் கிரைசிஸ்னா நான் ஓபிஎஸ் டிடிவி போனதெல்லாம் சொல்ல, செங்கோட்டையன் போன்றவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள், பாஜக அதில் தலையீடு, இதை தான் நான் இன்டர்னல் கிரைசிஸா, ஒரு சின்ன ஒரு இன்டர்னல் செட்பேக்கா பாக்குறேன்.
டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள் வந்து ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அது த டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட். அது வந்து ஏடிஎம்கே யுனைடெட் தான். அதுல வந்து ஏடிஎம்கேனுடைய தலைவர் வந்து எடப்பாடி தான். அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது எலெக்ஷன் கமிஷனும் சொல்லிடுச்சு, அந்த கட்சியினோட பொதுக்குழுவும் சொல்லிட்டாங்க. அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே யாருக்கும் தேவையில்லை. இப்ப இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன சலசலப்புலாம் இருக்கிறதுனால அதிமுகவை விஜய் எளிதில் ரீப்ளேஸ் பண்ணிடுவாருங்கிறதெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு அந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுங்கிறத வச்சுதான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, அதை வந்து ரொம்ப ப்ரீமெச்சுவரா டிஸ்கஸ் பண்றது வந்து நல்லா, அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டா அது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸா தான் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், திமுக ரூலிங் பார்ட்டி, அதிமுக ஆஸ் ஆஃப் நோ ஆப்போசிஷன் பார்ட்டி, பிளஸ் 66 பேரை சட்டமன்றத்தில் வச்சிருக்காங்க. இன்னொன்று 30% வாக்குகளை கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறாங்க. நான் தாவேகா வந்து ஒரு நடிகர், ஒரு உச்ச நட்சத்திரம் ஆரம்பிச்ச கட்சி அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்ட் பொசிஷன்ல அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். இது வந்து முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் பிராக்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்து பேசுறது தானே தவிர இதுல வந்து வேற எதுவுமே கிடையாது. தாவேகா வந்து 2026 அவங்க ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்கிட்டாங்கன்னா அந்த வாக்கு சதவீதத்தை வச்சுதான் நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். அவங்களோட எலக்டோரல் வேலிடேஷன், பீப்புள் என்ன வேலிடேட் பண்றாங்கிறது தானே.